இந்த எபிசோட் 4ல பாத்தீங்கன்னா ரூம் நம்பர் 409ல இருக்க ஒரு பிரெக்னன்ட் லேடியை பத்தி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தினமும் பரதநாட்டியம் ஆடுற மாதிரியும் கண்ணாடியில இவங்க உருவத்துக்குடியே இவங்க தினமும் போட்டி போடுற மாதிரியும் இவங்க யாரும் போட்டோ எடுக்கிற மாதிரியும் உங்களுக்கு தினமும் ஒரு இலியூஷனான ஒரு கனவு வருது. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா வெளியூர்ல தான் வேலை செய்யணும் இருக்காரு. இந்த கனவு பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அவரும் நீ ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணுமா எல்லாம் சரியா போயிடும் சொல்றாங்க. இவங்க ஹாஸ்பிடல் போய் செக் பண்றாங்க. வயித்துல இருக்க குழந்தை ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கு. நீ தான் மனசு அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிற சொல்லி ஒரு சைக்காட்ரிஸ்ட பாருன்னு சொல்லி டாக்டர் சஜஸ்ட் பண்றாங்க. சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் இவங்களோட வாழ்க்கையில இருந்த பல உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பரதநாட்டியத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருந்திருக்காங்க. இவங்க டான்ஸ் ஆடுறத தர்ம ஒருத்தர் போட்டோ எடுக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படியே லவ் ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு கர்ப்பமாயிடுறாங்க. நான் பரதநாட்டியத்துல பெரிய காம்படிஷன்ல கலந்துக்கணும், அதனால இந்த கருவை கலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் நடக்குது. இந்த சண்டையில இந்த பொண்ணோட லவர் இவங்க விட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணை அபார்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு இந்த விஷயத்துலமே டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க உள்ள வந்ததுல இருந்து குழந்தை விழுற மாதிரி சத்தம் எழுதி யாரோ ஒருத்தர் இவங்களை போட்டோ எடுக்கிற மாதிரி உங்களுக்கு இல்யூஷனா இருக்கு. திடீர்னு கண்ணாடி முன்னாடி போய் பாக்குறாங்க. ஏமா என்ன கொன்னு சொல்லி ஒரு பொண்ணோட உருவம் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்குது. டக்குன்னு பார்த்தா இந்த பொண்ணோட லவர் ஆவியா வந்து இந்த பொண்ணையும் கொன்னுறான். இப்பயாச்சும் நீ பேய் இருக்கிறத ஒத்திக்கிறியாமான்னு சொல்லி செக்யூரிட்டி ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு. அந்த பொண்ணு மறுபடியும் கல்யாணம் பண்ணி கர்ப்பமானதுனால பழைய ஞாபகம் அவங்களுக்கு வந்து அதனால தான் அவங்க மனசளவுல வீக்கா இருக்காங்க. இதனாலேயே யாரோ அவங்களை கண்காணிக்கிற மாதிரியும் யாரோ நம்மள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ள இல்யூஷனாவே தோண ஆரம்பிச்சிருக்கு. பிரம்மையோட பயமும் சேர்ந்ததுனால இவங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உண்மை மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவங்களே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த பொண்ணோட வாழ்க்கையில நடந்திருக்குன்னு சொல்லி ஹீரோயினையும் சொல்றாங்க. அப்படியே இந்த எபிசோட் 4 முடிக்கிறாங்க.